ஹாய் கைஸ், நான் உங்கள் ராகினி பிஸ்னஸ். நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சாதா ப்ளவுஸ்க்கும் பொட்டிக் ப்ளவுஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. வெரி டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, அமௌண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், நீங்கள் அமௌண்ட் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஒர்க்கை நாங்கள் கொடுப்போம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேரம் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இவங்களுக்கு நம்ம எப்படி தைச்சி கொடுத்தாலும் அவங்க பேரம் தான் பேசுவாங்கன்ட்டு நாங்கள் பண்ணுறதில்ல. சாம்பிளுக்கு நான் 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். 120 ரூபாயில் தைக்கிற ப்ளவுஸையும் காட்டுறேன், 250 ரூபா 300 ரூபாயில் தைக்கிற ப்ளவுஸையும் நான் காட்டுறேன். ஜஸ்ட் மினிட். இது நாம் பார்க்குற 120 ரூபா ப்ளவுஸ். பார்க்குறக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஓகே. பட் வந்து ஷோல்ட்ரு இது. அடுத்தது 300 ரூபாயில் தைக்கிற ப்ளவுஸ். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதில் ஸ்டிச்சிங் தெரியும், இதில் ஸ்டிச்சிங்கே தெரியாதுங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே எம்மிங் தான். ஆனால் இது சாதா ப்ளவுஸ் தாங்க. தயவு செஞ்சு டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேரம் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற 10 ரூபா 20 ரூபா அது உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த 10 ரூபா 20 ரூபா நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம், இல்லை நீங்கள் தான் என்ன பண்ணிட போகிறீங்க. அடுத்த தடவை நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்கணுமா இல்லையா, அதை நாங்கள் பார்த்தாலும் சரி பண்ணுறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப பயப்படுறோம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், துணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பயந்து நாங்கள் தைக்கிறோம். நாங்கள் கேட்குற காசு நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் இன்னும் ஹாப்பியாக வேலை செய்வோமா இல்லையா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் நாங்கள் அதில் உங்களுக்கே தெரியாது நாங்கள் என்ன பண்ணுவேன்ட்டு. எங்களால் 2 விதமாக இல்லை 1000 விதமாக தைக்க முடியும். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தானே, கை தானே, கழுத்து தானே, ஃப்ரண்ட்டு தானே, பேக்கு தானே, சாதாரண கட்டிங் தானே, சாதாரண டெய்லரிங் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் என்ன பண்ண முடியும், கோவத்தை காட்ட முடியாதே, இது எங்கள் தொழில், நாங்கள் ரொம்ப மதிக்கிறோமாச்சே. எத்தனை நாள் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இதை விட்டு எங்களால் போக முடியாது. எங்களுக்கு கண்கண்ட தெய்வம்.